லிங்கம் வாஸ்து சிவசரவணன் பேசுகின்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் பில்டிங் வந்து மதுரையில் சிஏஎஸ் நகர் அவனியாபுரம்ங்கிற பகுதியில் இருக்குது. இது தெற்க பார்த்த ஒரு வீடு. ஸோ இந்த பில்டிங்கில் வந்து ஃப்ரண்ட்டு கேட் வந்து லேசர் கட்டிங்கில் இரு கண்கள் போல் அமைத்து உள்ளே போகிறோம். கீழே கார் பார்க்கிங் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். மேலே ஏறி போகும்போது பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அந்த இது புரியும். ஸோ இது வந்து போர்ட்டிகோ. கீழே வந்து தென்மேற்கு பகுதியில் கீழே போர்ட்டிக்கோ, மேலே இப்போ தான் நம்ம வந்து இது மீட்ரு பாக்ஸு ரெட்டு கலரில் இருக்கிறது அக்னி மூலையில் வச்சுருக்கோம். உள்ளே ஏறி போகிறோம். எல்லா ஃப்ளோரிங் எல்லாமே கிரானைட்டு, கைப்பிடி எஸ்எஸ். தலைவாசல் வந்து நிலையோட ஜன்னல் கிராண்டாக வச்சுருக்கிறோம். நிலை வித்து ஜன்னல் ஸ்டெயின் பெயிண்டிங் கண்ணாடி. ஹால் உள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். இந்த பில்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா 16.75 58 121 குழி. இந்த கதவு திறக்கிறது தான் கன்னி மூலையில் இருக்கிற ஹாலினுடைய கன்னி மூலையில் பூஜை கப்போர்டு. ஸோ பெரிய டிவி கப்போர்டு வித்து வந்து கதவுகள் எல்லாமே நல்லா அமைச்சிருக்கிறோம். ஸோ ஃபுல்லாக ஃபால் சீலிங் லைட்டிங்கோடு இருக்கிற ஒரு டிசைன் அமைப்பு. ஸோ சென்டராக வர்றது தான் டிவி. ஸோ இந்த ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா 16x20 பெரிய ஹாலு. இது வந்து ஒரு மினி ஓடிஎஸ் வித்து டாய்லெட் ஒரு 3.5x4. இந்த ஓடிஎஸ்லேருந்து டாய்லெட் ஒரு இந்தியன் வாட்டர் கிளாசட். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து மதுரையில் வந்து இந்தியனு யூரோப்பியன் ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு அனதர் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் இன்னொரு ஓடிஎஸ். இதை ஒட்டி தான் போர் இருக்குது. நான் உள்ளே போகும்போது காமிக்கிறேன். மேலே முத்துவெளி கம்பி. ஸோ இது வந்து சுத்தமாக அத்துக்கு கட்டுறதுன்னு சொல்கிறது. ஸோ இந்த பக்கம் இடம் விடாமல், அதாவது கிழக்கு மேற்கு இடம் விடலை. ஃபால் சீலிங்கில் வந்து டிசைன் லைட்ஸு சுற்றி வந்து ஒரு நல்ல ஃபேன்சி லைட்டு. பார்டர் வந்து கோல்டன் கலர் மாதிரி லைட்டிங்கு. ஒரு ஈவினிங் நேரத்தில் தான் நாங்கள் இதை வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். நல்லா லக்ஸுரியஸாக இருக்கும் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இங்கே லைட்டிங்லாம் போட்டு பார்த்தோம்னாக்கா நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து உள்ளே வர்றது அக்னி மூலையில் என்ட்ரன்ஸ். அக்னி மூலையில் தலைவாசல் பொன்முட்டையும் சேருன்னு சொல்லுவாள். இது மேலே ஏறி போகிறோம் இப்போ. ஸோ இதுதான் வந்து கன்னி மூலையில் மாடிப்படி மாதிரி ஏறி போகும். ஸோ இது வந்து உள்ளே போனோம்னாக்கா பெட்ரூம் சைஸ் வந்து ஒரு 10x11 வித்து கபோர்டு. இது எல்லாமே கபோர்டு கொடுத்துருக்குறோம். தென் வந்து ஜன்னல், மேலே லாஃப்ட்டு. இது தெற்கு பக்கத்தில் கபோர்டு வரும். ஸோ ஸ்வஸ்திக்கு வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்தால் சிறப்புன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்வஸ்திக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட். இந்த பெட்ரூமுக்கு கீழே தான் நம்ம போர்ட்டிகோ கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த பிளான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டிகோ வந்து கீழே இருக்கும். பெட்ரூமுக்கு கீழே டாய்லெட்டும் சேர்த்து பெருசாக இருக்கும். நல்லா ஒரு பெரிய வண்டியை நிறுத்திக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கன்னி மூலைன்னு சொல்கிறதுல தான் வந்து நம்ம பீரோ வைக்கிறதுக்கு உண்டான பிளேஸுங்கிறதுனால நான் காமிச்சிருக்கேன். இதுதான் கன்னி மூலை. தென்மேற்கு கத்தையாக பணம் சேரும். இந்த மூலையில் பீரோ வைக்கிறப்போ காசு பணம் சேருங்கிறதுனால தான் இந்த மூலையை ரொம்ப கவனமாக கொடுத்துருக்குறோம். ஸோ மின்னி இறங்கி வர்றோம். அந்த படியிலேருந்து இறங்கி வர்ற ஃபால் சீலிங் லைட்டிங்கோட டிசைனோட காமிச்சிருக்கிறோம். ஸோ நல்ல லக்ஸுரியஸாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே வாய்ப்பு இருந்தால் மதுரையில் ஒரு தடவை வந்து பாருங்கள். ஸோ இது வந்து கிச்சனில் நம்ம உள்ளே போகிறோம். கிச்சன் சைஸ் நார்மலாக 8.5 கிச்சன் டெப்த்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அகலம் வந்து ஒரு 2.25 அடி இருக்கும். அந்த நார்த் ஈஸ்ட்டில் தான் சிங்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே கதவு காமிக்கிறோம், திறந்து காமிக்கிறோம். ஸோ எல்லாமே வந்து கப்போர்டு கொடுத்துருக்குறோம். ஜன்னல் மேலே எல்லாமே வென்டிலேஷன் பர்பஸுக்காக, அதுக்கு மேலேயும் நல்ல வெளிச்சமாக இருக்கும். ஸோ கில்லட் ஃபினிஷிங்கில் இருக்கிற ஒரு கிரானைட்டு வால்டைல் முழுசாக கொடுத்துருக்குறோம். மேலே வந்து எக்ஸாஸ்டரோடு கொடுத்துருக்கோம். ஸோ இது மதுரையில் அடியன் கட்டின பில்டிங் தான். ஸோ இது சிஏஎஸ் நகர்னு ஒரு 20 அடி ரோட்டுக்குள்ளே வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். எல்லாம் எஸ்பிஜே செங்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். தரமான மெட்டீரியல் தான். டாடா ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம். பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஈசானத்தில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு கப்போர்டு கொடுத்துருக்கோம். இதுதான் நார்த் ஈஸ்ட்டு. மேலே ஒரு மைல்டு டிசைன் கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையும் ஃபால் சீலிங் இருக்குது வித்து ஜன்னலோட. தென் இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சு இருக்கும். அந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5x8 வரும். நான் உள்ளே காமிக்கிறேன். இது கப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறது. மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் தான் லாஃப்ட் இருக்கும். ஸோ இந்த பெட்ரூம் டாய்லெட் உள்ளே போகிறோம். ஸோ நல்லா ஒரு டிசைன் லைட்டிங்கோட உள்ளுக்குள்ளே வந்து யூரோப்பியன் வாட்டர் கிளாசட் கொடுத்துருக்கோம். இதுக்கு வென்டிலேஷனு. ஸோ கீழே ஹேண்ட் ஷவரு, ஹெல்த் ப்ளஸ்ஸு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். தென் மின்னியும் வந்து ஹாலிலேருந்து ஸோ வந்தோம்னாக்கா ஒரு இந்த உள்ளுக்குள்ளே வர்ற ஓடிஎஸில் இருக்கிற வாஷ் பேஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ ஹாலில் இருந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரும் பண்ணியிருக்கோம்.
இந்த ஹாலில் இருந்து நம்ம மேலே ஏறி போனோம்னாக்கா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டு கன்னி மூலம் நல்லா உயரமாக ஏற்றி போட்டிருப்போம், பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். ஸோ இது ஹாலினுடைய ஃபினிஷிங்கில் இருக்கிறது. ஃப்ளோரிங் ஃபுல்லாக கிரானைட் தான். ஷோகேஸ் கப்போர்டு இந்த பக்கம் இருக்கிறது. தென் ஸ்டெப்ஸு மேலே ஏறி போகிறோம். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு வந்து இது நல்லா இருக்குன்னாக்கா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா இருக்குது அப்படின்றதுக்கு என்ன இருந்தாலும் சொல்லுங்கள், அதுக்கேற்றப்போல் நாங்கள் செய்து கொடுப்போம், செஞ்சிட்ருக்குறோம். ஸோ இதுவும் கிரானைட் ஸ்டெப்ஸ் தான். லிங்கம் வாஸ்துவிலேருந்து இந்த பில்டிங் வந்து முழுக்க வாஸ்துப்படி பண்ணியிருக்கோம். பிளானையும் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி போனோம்னாக்கா ஒரு இரும்பு டோரு, அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷர் டைல்ஸு, தட்டோடு பாலிஷ்டு தட்டோடு கொடுத்துருக்கோம். துணி காய போடுற செட்டு, ஓடிஎஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஷீட் அமைச்சிட்டோம். ஸோ மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வராது, ஏர் சர்க்குலேஷன் வென்டிலேஷன் இருக்கும். இது வந்து ஒரு கிரானைட் டேபிள் கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஏதோ ஒரு அவசரத்துக்கு மொட்டை மாடிக்கு வந்தால் சாப்பிட்ற மாதிரி ஒரு டிசைன் கிரானைட் மிச்சம் இருந்தது. நாங்கள் நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். எந்த ஒரு பொருளையும் நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சரியாக பண்ணிட்டோம். கன்சல்டண்டாகவும் நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கிளைண்ட் வந்து இப்போ வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறாரு. ஸோ யூரோப்பியன் வாட்டர் கிளாஷெட் கொடுத்துருக்கோம். தென் அந்த பெட்ரூமுக்கு உள்ளே மேலே ஏறி போகிறோம். இப்போ ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோம்னா படி ஏறி மேலே போயிட்டோம்னாக்கா அந்த பெட்ரூம் போயிடும். தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் இருக்குது. இதே மாதிரி பிளான் பண்ணணுனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியில் பண்ணணுனாலும் சரி, எங்கள்கிட்ட அது கேட்டாற்போல் நிறைய ஸ்டாஃப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ எங்கள் சைட் இன்ஜினியர்ஸ் வந்து சைட்லேயே வந்து இருந்து உங்களுக்கு சரியாக பார்த்து கொடுப்பாங்க. கன்சல்டிங்கும் இதே மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தென் அதே மாதிரி கப்போர்டு ஒர்க்கு, இது எல்லாமே முழுக்க நம்ம கவனத்தில் இருந்து பண்ணது. தேவைப்படுறவங்க எங்கள்கிட்ட வந்து நீங்கள் பிளான் வாங்கிக்கலாம், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாடி ஏறி போகிற மாதிரி அமைப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், வீடியோயும் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி கட்டணும்னு நினச்சா கூட எங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது பால்கனியாக வரும். பார்த்தீங்கன்னாக்கா மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி பால்கனி, மேலேருந்து எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன், கீழே பார்க்குற மாதிரி இருக்குது. குட்டியாக இருக்கும் அந்த பால்கனி, நல்லாயிருக்கும். ஸோ இது ரோட் சைட் வியூ. ஸோ இதிலேருந்து முன்னையும் வெளியே போனோம்னாக்கா ஓப்பன் ஸ்பேஸு பிளான் கொடுத்துருக்கோம். இது வந்து சவுத் பிளானு மதுரையில் இருக்கும். தேவைப்படுறவங்க 9952166706ங்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு வரைபடமும் வீடும் கட்டி கொடுக்கின்றோம். வணக்கம், வாழ்க வளமுடன்.